ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது புறநானூறு. இந்த புறநானூற்று பாடலை எழுதியவர் மூசிக்கீரனார். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானை வேந்தருக்கு கடனே. நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் எனக்கு உயிர் கிடையாது. எது வந்து உயிர் போன்றது அப்படின்னா மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம். மன்னன் தான் வந்து எங்களுக்கு உயிர் போன்றவன். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தருக்கு கடனே. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேந்தன் மன்னன் வந்து எப்படி இருக்கணும், அவனுடைய கடமை என்ன, இந்த நாட்டை வந்து பேணி காப்பது தான் வந்து அந்த மன்னனினுடைய கடமை. அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெல்லும் உயிர் கிடையாது, நம்ம சாதம் சாப்பிட்றதுனால அதுதான் நமக்கு உயிர்னு சொல்ல முடியாது. நீரும் உயிர் கிடையாது. மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம். அந்த மன்னன் தான் வந்து நமக்கு வந்து உயிர் போன்றவங்க. அதனால் யான் உயிர் என்பது, அதனால் அவன் எப்படி இருக்கணும் அந்த வேந்தன், அறிகை வேண்மிகு தானை. தானைனா படை, அந்த படைகளை வச்சிருக்கக்கூடிய அந்த வேந்தன் வந்து நம்மளை காக்கிறது தான் வந்து அவனுடைய உலகம், அவனுடைய கடமை. அறிகை அப்படின்னா அறிதல் வேண்டும், தானை அப்படின்னா படை, தானை அப்படின்னா பாருங்க படை, கடனே அப்படின்னா கடமை. ஸோ இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்காங்க, மூசிக்கீரனார் ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தவர். மோசி அப்படின்றது ஊர் பெயர், கீரன் அப்படின்றது குடிப்பெயர். கீரன் அப்படின்றது என்ன, குடிப்பெயர். உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய போது சேரமாட் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர். கவரி வீசுதல் இதிலே பின்னாடி கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ உடல் சோர்வால் என்ன பண்ணிடுவாருன்னா, அரசவையில் ஒரு கட்டில் இருக்கும், முரசு கட்டில் இருக்கும். அந்த முரசு கட்டிலில் போய் இவர் வந்து களைப்பால் தூங்கிடுவார். ஸோ இவர் அந்த முரசு கட்டிலில் உறங்கினா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிப்பாங்க. பட் ஆனால் இந்த சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்ற அரசர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த விசிறி மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இவருக்கு வந்து வீசி விடுவார், தூங்கட்டும்னு சொல்லி வந்து வீசி விடுவார். அதுதான் வந்து கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர். அந்த மாதிரி பெருமைக்குடைய ஒரு புலவர் தான் வந்து இவர் பாடிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றில் உள்ளன. ஸோ வந்து இந்த புறநானூற்று பாடல் மட்டும் இல்லாமல் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை இந்த 4 நூல்கள்லையுமே வந்து இருக்குது. புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை அப்படின்னு சொல்லி இந்த 4 நூல்கள்லேயும் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ புறநானூறு பற்றி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறம் சார்ந்த 400 பாடல்களை, 400 அதுதான் 400, புறம் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட நூல். புறம் சார்ந்தனா வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் வந்து இந்த புறம் சார்ந்த. அகம் சார்ந்தனா அகப்பொருள் சார்ந்த நூட்களை வந்து சொல்கிறது. இது புறம் சார்ந்த நூட்கள். புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு. புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும். இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. புறம் அப்படின்னா மரம்னா வீரம். இந்த ரா வந்தாவே வீரம் அவன் எப்படிப்பட்ட, அந்த மன்னன் எப்படிப்பட்ட வீரம் உடையவன். அறம் அவன் என்ன மாதிரியான அறங்கள் எல்லாம் செய்கிறான். இந்த மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய புறம் சார்ந்த விஷயங்களை வந்து சொல்கிறது தான் வந்து புறநானூறு. இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை. புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழ் மன்னர்களினுடைய அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி, பெருமை இது எல்லாத்தையும் வந்து நம்ம அறியலாம். அதே மாதிரி புலவர்களினுடைய பெருமிதம், மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, மக்களுடைய நாகரிகம், பண்பாடு இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க. கோ, மன்னன், வேந்தன் இதெல்லாம் வந்து அரசனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். புறநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. நெல்லும் உயிரென்றே என்ற பாடலை பாடியவர். நெல்லும் உயிர் இல்லை, இதெல்லாம் உயிர் இல்லை, மன்னன் தான் வந்து உயிர்னு சொன்னவர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா மூசிக்கீரனார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புறநானூறு அந்த இதெல்லாம் வந்து கேட்பாங்க.
புறநானூற்று அந்த லைன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, மேற்கோள்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மோசிக்கிறனார் முடல் சோல்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன், சேர மன்னன் தான் வந்து வீசினார். சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை, சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை மறந்துடாதீங்க. சேர மன்னன் தான் வந்து கவரி வீசினார். அடுத்து பாருங்கள், முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த 10. அந்த சிறந்த 10ன்ற அந்த இதில் அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நூற்குறிப்பு பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு. இந்த முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். பிறந்த ஊர் கூடல். கூடல் அப்படின்ற ஊரில் பிறந்தார். இவர் தம் பாடல்களை நச்சினா கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோள்களாக கையாண்டுள்ளன. ஸோ இவருடைய பாடல்களை வந்து மேற்கோள்களாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. நச்சினார் கிணியர் முதலிய ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் பாடிய அந்த வரிகளை வந்து மேற்கோள்களாக வந்து சொல்லியிருக்காங்க. சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். நூல் குறிப்பு பாருங்கள். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. காஞ்சி திணையினுடைய துறைகளில் ஒன்று தான் வந்து முதுமொழி காஞ்சி. இது ஒரு 15 கீழ்கணக்கு நூல். உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. ஸோ முதுமொழி காஞ்சி இதனுடைய மற்றொரு பெயர் அறவுரை கோவை. நல்ல அறிவுரைகளை வந்து கூறுறதுனால தான் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். இந்த நூல் எதை வந்து சொல்லுது அப்படின்னா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறள் மாதிரி தான் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 செய்யுள்கள் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் வந்து 100 பாடல்கள் உள்ளன. ஸோ அந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னாவே காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். அவர் பிறந்தது கூடலூரில் பிறந்திருக்காரு. இந்த நூலினுடைய மற்றொரு பெயர் அறவுரை கோவை. அறவுரை கோவை அப்படின்றதே வந்து என்னது நல்ல அறிவுரைகளை வந்து சொல்கிறதுனால அந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 செயல்களாக 100 பாடல்களை கொண்ட நூல். பாடல் பார்க்கலாம். ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம். ஆறுகளி, இந்த ஆறுகளி அப்படின்றது வந்து ஓசை. கடல். ஆறுனா வந்து இந்த இடத்துல கடல். ஆறு அப்படின்றது கடல். அதாவது ஓசை நிறைந்த இந்த கடலில் வாழக்கூடிய, கடலை சூழ்ந்து தான் மக்கள் எல்லாருமே வாழ்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டங்கள்லேயும் வந்து அந்த பெருங்கடல்களை சுற்றி தான் வந்து ஒவ்வொரு கண்டமுமே இருக்குது. ஸோ எல்லா மக்களும் வந்து இந்த பெருங்கடல்களை சூழ்ந்து நம்ம வாழ்கிறோம். ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை. அந்த மாதிரி வாழக்கூடிய நம்ம கற்றுக்கிற கற்றலை விட, ஓதல்னா வந்து கற்றுக்கிறத விட எது சிறந்தது? ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறத விட ஒழுக்கம் வந்து சிறந்தது. நான் கல்வி கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத விட ஒழுக்கம்தான் சிறந்தது. ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் என்ன சொல்லுவாங்க, நான் படிக்கிறத விட ஒழுக்கம்தான் ஃபஸ்ட்டு வந்து கற்றலை விட ஒழுக்கம்தான் உயர்ந்தது. காதலில் சிறந்ததென்று கண்ணஞ்சப்படுதல். காதல் அதாவது அன்பு நம்ம மற்றவங்க கிட்ட காட்டுறதை விட அவங்க போற்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் வந்து இருக்கணும். நம்மளுடைய செயல்கள் வந்து தூய்மையானதாக இருக்கணும். நம்ம வந்து அன்பு செலுத்துறதுலாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. பட் ஆனால் அதை வந்து அவங்க போற்ற மாதிரி நம்ம நடக்கிறது தான் வந்து பெரிய விஷயம். மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை. மேதையாக இருக்கிறது பெருசு கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது பெருசு இல்லை. பட் நம்ம கற்றுக்கிட்டதை மறக்காமல் இருக்கணும். வன்மையில் சிறந்ததென்று வாய்மையுடைமை. வன்மைனா கொடைத்தன்மை. நீ நிறைய வந்து மற்றவங்களுக்கு ஈகை, கொடை, உனக்கு வள்ளல் தன்மை இருக்குது, எல்லாமே நீ கொடுக்குற அப்படின்றது பெருசு இல்லை. நீ வந்து உண்மை உடையவனாக இருக்கணும். வாய்மை உடையவனாக வந்து நீ இருக்கணும். இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை. இளமைனா வந்து இளமையாக இருக்கிறது. அதாவது நல்லா எங்கே இருக்கிறத விட எது சிறந்தது அப்படின்னா நீ ஆரோக்கியமாக இருக்கியா அப்படின்றது தான் வந்து சிறந்தது. நலனுடைமையின் சிறந்ததென்று. அதாவது நாணம்னா வந்து வெக்கப்படுறது. அதாவது நாணி போய் வந்து அதாவது அழகுடையவராக இருக்கிறத விட, நலனுடைமையின் அழகாக இருக்கிறத விட எது சிறந்தது அப்படின்னா நம்ம சில தகாத செயல்களை செய்கிறதுக்கு நம்ம அஞ்சணும், நாணப்படணும், வெக்கமாக வந்து ஃபீல் பண்ணணும். அதுதான் வந்து சிறந்ததென்று.
குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. குலப்பெருமையை பேசுகிறத விட நம்ம வந்து ஒழுக்கமுடைமை கற்போட வந்து இருக்கிறது கற்பு சிறந்ததன்று. அதாவது ஒழுக்கத்தோடு இருக்கிறது. கற்பு அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒழுக்கத்தோடு நம்ம வந்து இருக்கணும். கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. நம்ம கற்றுக்கிறத விட கற்ற அந்த பெரியோரை வந்து வழிபடுதல் தான் வந்து சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று. பகைவரை வந்து நம்ம தண்டிக்கிறத விட ஒரு பகைவர் செற்றார்னா பகைவர், அந்த பகைவரை வந்து நம்ம போய் தண்டிக்கிறத விட அவங்களுக்கு தற்செய்கை அப்படின்னா நல்ல செயல்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து செய்யலாம், நன்மைகளை வந்து நம்ம செய்யலாம். செற்றார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். செற்றார் அப்படின்னா பகைவர். ஸோ இதில் புக்கில் இருக்காது. செற்றார் அப்படின்னா பகைவர். இந்த பகைவருக்கு நம்ம என்ன, அவரை வந்து நமக்கு துன்பமே செஞ்சால் கூட அவரை வந்து நம்ம தண்டிக்காமல் அவங்களுக்கு நன்மையை செய்யணும். முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்ததென்று. அதாவது முன்னாடி காலங்களில் நம்ம பொருள் சேர்க்கறது செல்வம் சேர்க்கறதெல்லாம் பெருசு இல்லை, அதை குறைவுபடாமல் நம்ம வந்து கொண்டு போகிறது தான், காத்தல் தான் வந்து சிறந்தது. ஸோ இந்த 10 பாடல், இந்த 10 வரிகளையும் வந்து எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். ஸோ இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, இதில் திரும்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செற்றார்னா பகைவர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வன்மைனா கொடைத்தன்மை, மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட வாய்மை வந்து சிறந்தது. முக்கியமானது பாருங்கள், ஆறுகளி. ஆறு அப்படின்றதே வந்து கடல்னு அர்த்தம். ஆறுகளி அப்படின்றது ஓசை நிறைந்த கடல். காதல்னா அன்பு விருப்பம், மேதைனா அறிவு நுட்பம், வன்மை அப்படின்னா 3 சுழினா வர வன்மை, ஈகை கொடை, பிணினா நோய், மெய்னா உடம்பு, நாணம்னா வந்து வெக்கப்படுறது. ஒரு விஷயம் அதை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம தலைகுனிவாக நினச்சிட்டு வெக்கப்படுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நாணம். செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். சிறந்ததன்று சிறந்தது. வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் டேஸ் இருந்தது. நம்ம இளமையாக வாழ்கிறதெல்லாம் பெருசு இல்லை, ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் பெருசு. ஸோ வந்து சிறந்த ஆரோக்கியம். முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும். முதுமொழி காஞ்சியினுடைய வேறு பெயர் அறவுரை கோவை. கற்றலை விடவும் சிறந்தது. கற்றுக்கிறத விட நமக்கு எது சிறந்தது, ஒழுக்கமுடைமை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான். அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்லாம். ஊவேசா லெசன் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி மீனாட்சி சுந்தரனாரினுடைய லெசன் முக்கியம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர்தான் ஊவேசா. ஸோ இதை பார்த்தோன்னே மீனாட்சி சுந்தரனார் நினச்சிக்க கூடாது. யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் ஊவேசா அவர்கள். ஊவேசா அவரினுடைய ஆசிரியர் தான் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஊவேசா அவர்கள். தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஊவேசா. இத்தகைய மாணவரை, இந்த மாதிரி ஒரு பெருமை மிக்க ஊவேசா அப்படின்ற ஒரு மாணவரை உருவாக்கிய பெருமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரனார், இவருடைய மாணவர் ஊவேசா. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீது அவருக்கு பற்று இருந்தது, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதில். மீனாட்சி சுந்தரனார் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா 1815ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 6ஆம் நாளன்று திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். ஸோ வந்து ஏப்ரல் 6 எண்ணெய் கிராமம் திருச்சியில் வந்து பிறக்கிறாரு. அவருடைய பெற்றோர் சிதம்பரம் அன்னத்தாச்சியார். மீனாட்சி சுந்தரனார் இளமையிலேயே தன் தந்தையாரிடம் தமிழ் கற்றார். ஸோ வந்து தந்தைக்கிட்டேயே, சிதம்பரம் அவர்கள்கிட்டேயே வந்து இவர் வந்து தமிழ் கற்றார். இலக்கிய நூல்களில் நன்கு புலமை பெற்றார். சிறு வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றலை கைவர பெற்றார். சின்ன வயசுலேயே வந்து செய்யுளை வந்து இயற்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஆற்றல் இருந்தது. மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திரிசிரபுரம், அதாவது திருச்சிராப்பள்ளி, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சிராப்பள்ளி வந்து என்னன்னு சொல்லுவாங்க, திரிசிரபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிசிரபுரம் அங்கே தான் வந்து வாழ்ந்தார். அதனால் அவரை திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக
இருந்தது. அதனால் எப்போதும் நூல்களை படித்து கொண்டே இருப்பார். அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ மீனாட்சி சுந்தரனார் எதில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ் இலக்கியம், இன்னொன்று சைவ சமய நூல்கள், இன்னொன்று தமிழ் இலக்கியம். இந்த ரெண்டுலேயும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். யாருக்கெல்லாம் தமிழ் கற்றுக் கொடுக்கணும் விருப்பமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் சொல்லி கொடுத்தாரு. ஜாதி சமயம் பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார். பெரும் செல்வந்தராக அவர் இல்லை, மாணவர் சிலருக்கு உண்டையும் உரையுளும் அளித்து கற்பித்திருக்கிறார். அதாவது சாப்பாடு, இருக்கிறதுக்கான இடம், இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு. குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதன் ஆகியோர் அவர்களில் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். ஸோ இந்த மாணவர்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஊவேசா நமக்கு தெரியும், ஊவே சாமிநாதர். இன்னொன்று இவங்க 3 பேர் பாருங்கள், குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர். இவங்க எல்லாம் வந்து மீனாட்சி சுந்தரனாரினுடைய மாணவர்கள். திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். ஸோ வந்து திருவாவடுதுறையில் வந்து ஆதீன வித்வான் அப்படின்ற பணியை வந்து இவர் செய்கிறாரு. அந்த டைமில் தான் வந்து யாருக்கு ஊவேசா அவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. இந்த திருவாவடுதுறை ஆதீன வித்வானாக இருக்கும்போது தான் இந்த ஊவேசா அவர்களுக்கு வந்து இவர் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. வாழ்வின் பெரும் பகுதியை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலேயே செலவழித்தார். கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது. ஸோ வந்து நிறைய சொல்லி கொடுக்கறதுனால அவருடைய அறிவும் கூட வந்து வளர்ந்தது. பாருங்கள், ஏடுகளெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாராம், அப்படியே மனப்பாடமாக வந்து நடத்துவாராம். பேச்சு திறமையில் சிறந்திருந்தார். பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ வந்து 80க்கும் மேற்பட்ட நூல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. பல்வேறு கோவில்களுக்கு நடைப்பயணம் போய் தலபுராணங்கள்லாம் பாடியிருக்காரு. தலபுராணங்கள் பல இயற்றியுள்ளார். தலபுராணங்களில் கோவில் வரலாறு, அந்த தலபுராணத்தில் என்னென்னலாம் இருக்கும், வரலாறு, கோவில் வரலாறு, சிறப்புகள், இறைவனினுடைய பெருமைகள், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தது தமிழ் இலக்கியம், சைவ சமய நூல்கள். இதில் தான் வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம். தலபுராணங்கள் வந்து பாடியிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்கள் இயற்றியிருக்காரு. அதில் வந்து கோவில்களை பற்றி தலபுராணங்கள் பாடியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புக்காரன் தெரு, அதுக்கு வந்து நீற்றுக்காரர் தெரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து இவர் என்னான்னு சொல்லுவார், 3வது தெரு அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை உணர்வுக்காக இதை வந்து சொல்லுவார். அதாவது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு. நோய்க்கு மருந்து இலக்கியம். ஸோ கொஷினில் என்னென்னு கேட்பாங்க, நோய்க்கு மருந்து டேஸ் அப்படின்னா இலக்கியம். அதை கூறியவர், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். இதன் மூலம் இவர் தமிழ் மீது கொண்ட பற்றை அறியலாம். இவர் 1/2/1876. ஸோ பிறந்தது 1815 ஏப்ரல் 6. இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 76. ஊவேசா சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம். மீனாட்சி சுந்தரனார் டேஸ் பாடுவதில் வல்லவர், தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர். இதில் ஆர்வம்னு கேட்டிருந்தாங்கன்னா தமிழ் இலக்கியத்தையும் சைவ சமய நூல்களும் நம்ம எழுதணும். பட் இதில் வந்து எதில் நல்லா பாடுவார்னா தலபுராணங்கள் வந்து நல்லா பாடுவார். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ரஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் ரசூல் கம்சதேவ். இது கூட பார்த்து வச்சுக்கோங்க. சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற அந்த நூல் வந்து எழுதியவர் பாலன் அவர்கள். ஸோ அதை தான் வந்து அந்த கதை வந்து கொடுத்துருக்காங்க. அறம் பெருகும் தமிழ் படித்தால், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கெதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம் பெயரும், பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே. ஸோ வந்து அறம் பெருகும் தமிழ் படித்தால், இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அறம் பெருகும் தமிழ் படித்தால் எதெல்லாம் கிடைக்கும், அகத்தில் ஒளி கிடைக்கும், திறம்
திறம்னா வந்து வலிமைன்னு அர்த்தம். வலிமை கிடைக்கும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும். மருள்னா வந்து தீமை, இருள் விலகி போகும், புறம் பெயரும், பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு சொல்லி பாடியவர் பெருஞ்சித்திரனார். சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும், பெருஞ்சித்திரனார் அப்படிங்கும் போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நம்ம வாயில் வரணும். அப்போ தான் வந்து இந்த சிறப்பு பெயர்கள்லாம் ஞாபகம் இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து கோவூர் கிழார். ஸோ இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கோவூர் கிழார் உறையூருக்கு அருகில் உள்ள கோவூரில் வேளாளர் மரபில் பிறந்தார். கோவூர் கிழார் வந்து எங்கே? உறையூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவூர் அப்படின்ற ஊரில், கோவூரில் பிறந்த கோவூர் கிழார். கோவூரில் வேளாளர் மரபில் வந்து பிறந்தவர். இளமை பருவத்திலேயே கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கினார். இவர் சான்றோர் பலரை அணுகி இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்தார். கவிதைகள் எழுதுவதில் ஆற்றல் பெற்றார். நற்பண்புகளின் இருப்பிடமாக திகழ்ந்தார். இவர் எழுதிய பாடல்கள், இந்த கோவூர் கிழார் எழுதிய பாடல்கள் வந்து எதுலெல்லாம் இருக்குது? நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை, இதில் எல்லாத்துலேயும் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம யாருடைய இது பார்த்தோம்? கூடலூர் கிழார் வந்து எதுலெல்லாம் பாடல்கள் இயற்றியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். மோசிக்கீரனார் வந்து அவர் எழுதிய பாடல்கள் வந்து எதுலெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். புறநானூற்று பாடல், புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. அதே மாதிரி இந்த கோவூர் கிழார் பாடிய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை. ஸோ இதிலெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 பாடல்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18 பாடல்கள் வந்து இவர் பாடியிருக்காரு. நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை, இந்த 4லையும் சேர்த்து. நலங்கிளி என்ற மன்னன் உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். நலங்கிளி உறையூர் சோழ நாடு தான். ஆக்சுவலி நலங்கிளி, நெடுங்கிளி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சோழர் மரபை சார்ந்தவர்கள் தான். பட் அவங்களுடைய தலைநகரம் உறையூர் வந்து நலங்கிளியோட தலைநகரம் உறையூர். கோவூர் கிழாரின் புலமையை பலர் வாயிலாக கேட்டறிந்தான். தம் அவைக்கு அவரை அழைத்து, ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க, சும்மா வந்து இதுதான் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நலங்கிளி, நெடுங்கிளி இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை வரும். சண்டையில் உறையூருக்கு அருகில் ஆவூர் கோட்டை இருந்தது. நலங்கிளியின் படையினர் அக்கோட்டையை முற்றுகையிட்டனர். நாள் பல கழிந்தன. கோட்டையினுள் இருந்த மக்கள் துன்புற்றனர். ஸோ வந்து உறையூருக்கு பக்கத்தில் ஆவூர் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை இருக்குது. நலங்கிளிக்கும் நெடுங்கிளிக்கும் சண்டை. இந்த நலங்கிளி வந்து என்ன பண்ணுறாரு? ஆவூர் கோட்டை, நலங்கிளியோட தலைநகரம் தான் உறையூர். ஸோ வந்து இந்த உறையூருக்கு பக்கத்தில் ஆவூர் கோட்டையில் வந்து இவங்க போய் முற்றுகையிட்டுக்கிறாங்க. உடனே கோவூர் கிழார் என்ன பண்ணுறாரு? நிறைய நாட்கள் ஆகியும் வெளியில் வரல. அப்போ வந்து கோவூர் கிழார் கோட்டைக்குள்ளே பூந்துக்கிட்டு போகும்போது நெடுங்கிளியை வந்து பார்க்குறாரு. நெடுங்கிளியை, கோட்டைக்குள் யானைகள் உணவின்மையால் பிளிறுகின்றன, குழந்தைகள் பாலின்றி கதறுகின்றன, மக்கள் குடிக்க நீரின்றி தவிக்கின்றன. நீ அறத்தினை உடையவனானால் வெற்றி பெற்ற நலங்கிளியிடம் கோட்டையை ஒப்படைத்து விட்டு வெளியிடு. அதாவது நலங்கிளி வந்து வெற்றி பெற்றுட்டான், அதனால் நீ இந்த கோட்டையை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதனால் என்ன எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்குது. யானைகள்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூறி இவர் என்ன பண்ணுறாரு? இந்த போரெல்லாம் வந்து இது பண்ணுறாரு. ஸோ அதனால தான் போரை தவிர்த்த புலவர் அப்படின்னு சொல்லி இந்த கோவூர் கிழாரை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது வந்து ஒரு கதை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்ட நெடுங்கிளி ஆவூர் கோட்டையை தவிர்த்து விட்டு உறையூர் கோட்டைக்குள் புகுந்து கதவடைத்து கொண்டான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்? ஆவூர் கோட்டையை விட்டுட்டான். அடுத்து வந்து எங்கே போகிறான்? நெடுங்கிளி உறையூர் கோட்டைக்கு வந்து போகிறான். நான் ஆக்சுவலி இங்கே கரெக்டாக பாயிண்ட்டு சொன்னேன். ஓகே, ரைட்டு தான். ஆவூர் கோட்டையை திறந்து விட்டு உறையூர் கோட்டைக்குள் புகுந்து கதவடைத்து கொண்டான்.
ஆவூர் கோட்டையை விட்டுட்டு நெடுங்கிலி வந்து என்ன பண்ணுறான், உறையூர் கோட்டையில் வந்து போய் தஞ்சம் அடைகிறான். அப்போ வந்து முற்றுகையிட்ட உடனே மறுபடியும் கோவூர் கிழார் வந்து மறுபடியும் போயிட்டு சொல்கிறாரு, நெடுங்கிலியே உன்னோடு போர் புரிய கோட்டைக்குள் வெளியே முற்றுகையிட்டு இருப்பவன் பணம்பூ மாலை அணிந்த சேரன் இல்லை. சேரன் வந்து என்ன பூ அணைப்பா, சேர நாடு அப்படின்னாவே இந்த சைடு பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், அதுக்கப்புறம் தருமபுரி, கேரளாவினுடைய ஒரு சில பகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர நாடாக இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து பனைமரம் தான் அதிகம், அதுதான் வந்து பனம்பூன்னு வரும். ஸோ வந்து பனம்பூ மாலை அணிஞ்ச சேரன் கிடையாது. இல்லை வேப்பம்பூ பாண்டியன் வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும் கிடையாது, பாண்டிய மன்னன் கிடையாது. சோழனுக்குள்ளேயே வந்து சண்டை. இது வந்து யார் தோத்தாலும் வந்து சோழன் தோத்தான் தான் சொல்லுவாங்களே தவிர வந்து வேற்று மன்னன் கிடையாது, சேரனோ பாண்டியனோ கிடையாது. ரெண்டு பேருமே வந்து சோழ நாட்டை சார்ந்தவர்கள். அதான் சோழருக்குரிய ஆத்தி மாலை அணிந்தவனே. இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பனம்பூ வந்து பார்த்திங்கன்னா சேரன், வேப்பம்பூ வந்து பாண்டியன், சோழருக்குரிய மாலை வந்து ஆத்தி மாலை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து போரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போரை வந்து கைவிட்டுருவாங்க. அடுத்து மலையமான் பிள்ளைகளை காத்தல். குளமுற்று துஞ்சிய கிள்ளி வல்லவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். ஸோ இந்த தலைநகரம்லாம் நலங்கிளி அப்படின்னா உறையூர். இங்கே பார்த்தீங்கன்னா கிள்ளி வல்லவன் அப்படின்னு சொன்னால் புகார் நகரம். புகார் நகரத்தை தலைநகராக கொண்டு கிள்ளி வல்லவன் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தான். இவன் சிறந்த கவிஞன். இவன் புலவர் பலரால் பாராட்டப்பட்ட கொடை வள்ளல் கிளிவளவன். புலவர்களுக்கு கொடையளித்து புகழ் பெற்றவன். கோவூர் கிழார் கிளிவளவனை புகழ்ந்து பாடியுள்ளார். கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான மலையமான் திருமுடிக்காரிக்கும் கிளிவளவனுக்கும் பெரும் பகை இருந்தது. ஸோ இந்த மலையமான் திருமுடிக்காரிக்கும் கிளிவளவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பகை இருந்தது. மலையமான் சிறந்த வீரன், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தன. இந்த மலையமான் வந்து சிறந்த வீரன் தான். இவனுக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ இவனை அடக்க முடியாத காரணத்தினால கிளிவளவன் என்ன பண்ணுவான், அந்த 2 பிள்ளைங்களையும் வந்து தூக்கிட்டு போய் கொல்ல வந்து முடிவு பண்ணிடுவான். அப்போ அதை அறிஞ்சு கோவூர் கிழார் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, யானையின் அருகில் சென்றார். 2 பிள்ளைகளையும் தன் 2 கரத்தால் தழுவி அணைத்து கொண்டார். அவர் கிளிவளவனின் முகத்தை கண்டார். சினத்தால் அவன் முகம் கடுகடுத்து காணப்பட்டது. கண்கள் சிவந்திருந்தன. கோவூர் கிழார் கிளிவளவனின் செயலுக்கு வருந்தினான். கிள்ளியே, புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கிய சோழர் மரபில் பிறந்தவன் நீ வந்து ஒரு புறாவுக்கு வந்த துன்பத்தை நீக்கிய சிபி மன்னன், அந்த மாதிரி மன்னன் வாழ்ந்த சோழ நாட்டில் பிறந்தவன். பசுவுக்கு இருந்த துயரை வந்து போக்குன சோழர் மரபில் பிறந்த நீ வந்து இதை பண்ணலாமா? இப்பிள்ளைகளோ வறுமையுற்றோருக்கு வாரி வரங்கும் வள்ளல் மரபில் பிறந்தவர்கள். இந்த பிள்ளைங்க வந்து வள்ளல் திருமுடி காரி வந்து பார்த்திங்கன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருவள். அந்த மாதிரி வள்ளல் குடும்பத்தில் பிறந்தவங்க. இவர்கள் தம் அழுகையும் மறந்து களிற்றை கண்டு வியந்து நிற்கின்றார்கள். இவர்கள் இதுவரை கண்டறியாத துன்பத்தை அடைந்துள்ளார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் பார்க்காத துன்பத்தை வந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க. மன்னா, நான் சொன்னதை செவிமடுத்து கேட்டாய். இனி நீ விரும்பியதை நீ அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாரு. ஸோ அதிலிருந்து அவர் தவறை வந்து உணர்ந்து அந்த பிழை வந்து தவிர்த்துருவார். சிறுவர் 2வரையும் யானையின் முன்னிருந்து விடுவித்து கோவூர் கிழார் பிள்ளைகளை மலையமான் திருமுடி காரியிடம் ஒப்புவித்து மகிழ்ந்தார். ஸோ இது ஒரு 2வது ஸ்டோரி. அடுத்து இளந்தத்தனாரை சிறை மீட்ட செம்மல். இதில் பாருங்கள், நெடுங்கிலி உறையூரில் இருந்தான். சோழன் நலங்கிளியை பாடி பரிசு பெற்ற புலவரான இளந்தத்தனார். சோழன் நலங்கிளியை வந்து பெருமையாக பேசி பாடினவர் யார் அப்படின்னா இளந்தத்தனார். நெடுங்கிளியை நாடி சென்றான். நலங்கிளியை வந்து பாடினவன் இளந்தத்தனார். இந்த புலவர் வந்து என்ன பண்ணுறாரு, நெடுங்கிளியை பற்றியும் பாடுறதுக்காக போகிறாரு. அப்போ போகும்போது நெடுங்கிளி வந்து என்ன நினச்சிக்கிறாரு, இவன் வந்து நலங்கிளிக்கிட்ட இருந்து வந்த ஒரு ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளந்தத்தனார் புலவரை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை வந்து சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. இது உண்மையை தெரிஞ்ச கோவூர் கிழார் என்ன பண்ணுவாங்கன்னா, பழுமரம் இருக்கும் இடத்திற்கு பறவைகள் நாடி செல்வது போல புலவர்கள் வள்ளல்களை நாடி செல்வர். புலவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வள்ளல்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் அவங்கள புகழ்ந்து பாடி பரிசு பெறுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அந்த அவங்க ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி பாடுவாங்க
ஆனால் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, தமக்கு பரிசில் அளித்தாரை சிறப்பிப்பது புலவர் தம் வழக்கம். இத்தகைய புலவர் வாழ்க்கை பிறருக்கு தீங்கு செய்ய அறியாது. அதாவது இந்த மாதிரியெல்லாம் புலவர்கள் வந்து இருக்காங்க, அவங்க வந்து மற்றவங்களுக்கு துன்பம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நெடுங்கிலி வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்ந்து நெடுங்கிலி தனது கோட்டையை நலங்கிலியிடம் ஒப்படைத்தான். பாருங்கள், இதில் அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கோட்டையை வந்து முற்றுகையிட்டுக்கிட்டான். நலங்கிலி ஜெயிச்சிருவான், பட் ஆனால் நெடுங்கிலி என்ன பண்ணுவான், தேவையில்லாமல் கோட்டையை போய் வந்து இது பண்ணுவான். அப்போ வந்து மறுபடியும் நெடுங்கிலி தனது கோட்டையை நலங்கிலியிடம் ஒப்படைத்தான். யானையின் காலில் அகப்பட்டு இறக்க இருந்த திருமுடி காரியின் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒற்றரென சிறையில் அடைக்கப்பட்ட இளந்தத்தனார் விடுதலை பெற்று மகிழ்ந்தார். ஸோ இந்த 3 செயல்களும் வந்து பார்த்திங்கன்னா கோவூர் கிழாரியினுடைய சிறப்பை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து அந்த பூவெல்லாம் பார்த்துக்கோங்க. அரசன் எந்த மன்னன் எந்த அரசனை வந்து இது பண்ணுவான். நலங்கிலியை வந்து பாடினவர் இளந்தத்தனார், அது தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாயிண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். பெருசாக அந்த நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சால் தான் ஏதாவது கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தலைநகரம்லாம் தெரியணும் நமக்கு. அடுத்து இதில் உயிர்மை ஆயுதம் 2 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தது தான். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குருகம், ஔகார குருகம், மகர குருகம், ஆயுத குருகம். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கும். பெருசாக எதுவும் இல்லை. அக்கேனம் அந்த ஆயுதம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 3 புள்ளி அதை வந்து என்னென்னலாம் சொல்லலாம், வந்து என்னென்னலாம் சொல்லலாம், முப்புள்ளின்னு சொல்லலாம், முப்பார் புள்ளின்னு சொல்லலாம், அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம், தனிநிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள். இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும், இடையில் மட்டும்தான் வரும். அவ்வெழுத்தின் முன் குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மை குறிலும் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஒரு குறில் எழுத்து வரும். அது ஏதாவது ஒரு குறில் எழுத்து. இப்போ எக்குன்னா வந்து பாருங்கள் ஒரு குறில் எழுத்து, அதுக்கு நடுவில் அக்குன்ற ஆயுத எழுத்து, அடுத்து வல்லின உயிர்மை குறில், வல்லின எழுத்து, வல்லின உயிர்மை குறில் வந்து வரும். அப்போ ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். உயிர்மை எழுத்துக்கள் டேஷ் வகையில் அடங்கும். உயிர்மை வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்து வகையை சார்ந்தது. அக்கேனத்தினுடைய வேறு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கேனம்னா இதுதான் ஆயுத எழுத்து. தனிநிலை, முப்பார் புள்ளி, முப்புள்ளி, இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள். பாருங்கள், பெருஞ்சோறு அளித்தல் அப்படின்னா என்ன? போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அரசன் தன் அரண்மனையில் வீரர்களுக்கு பெருவிருந்து வைப்பான். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பெருஞ்சோறு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த நாற்றிசைலாம் தெரியும் உங்களுக்கே. நாற்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லி 4 படைகள். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த வினைச்சொற்கள் வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்தாங்கன்னா சுட்டெழுத்துக்கள் முன்னாடி சுட்டெழுத்துக்கள் வரும் பொழுது அப்புத்தகம், ஆ இ உ இதெல்லாம் சுட்டெழுத்து. ஸோ அப்புத்தகம், இப்பாடம் அந்த மாதிரி வரும்போது இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து மிகும். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினைச்சொற்கள்னால் ஏதாவது ஒரு செயல். ஓடு அப்படின்றது ஒரு செயல். அப்போ ஓட காத்திருக்கிறான். அந்த மாதிரி வினை ஒரு செயல் வச்சு சொல்லும் போது அந்த வினைச்சொற்கள் வரும்பொழுது அங்கே வல்லின எழுத்துக்கள் மிகும். 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வினை எச்சம் தொக்கி நிற்கும். நாடி அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்காது, அந்த வினை வந்து முடிஞ்சிருக்காது, தொக்கி நிற்கும். அதை தான் வினை எச்சம்னு சொல்லுவோம். நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி. ஸோ இது முன்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்கள் மிகும். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சும்மா பார்த்துக்கிட்டா நம்ம போதும். அடுத்து இதில் பாருங்கள்,
காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நகரம் திருச்சிராப்பள்ளி. ஸோ காவிரியினுடைய தென்கரையில் அமைந்துள்ள நகரம் தான் திருச்சிராப்பள்ளி. இந்நகரம் கோவில்களும் நினைவு சின்னங்களும் நிறைந்துள்ள வரலாற்று நகரமாகும். இதன் பழம்பெருமைக்கு சான்றாக திகழ்வது மலைக்கோட்டை. ஸோ மலைக்கோட்டை தான் வந்து பழங்கால சான்றுக்கு இது. பல்லவர் காலத்து சிற்பங்கள் காண்போரை கவரும் தன்மை என்ன? ஸோ இந்த கோட்டை மலைக்கோட்டையில் யாருடைய சிற்பங்கள் இருக்கும்? பல்லவர்களினுடைய சிற்பங்கள் வந்து இருக்குது. திருச்சிராப்பள்ளியை தமிழ் மன்னர்கள் மட்டுமின்றி, தமிழ் மன்னர்கள் மட்டும் இல்லாமல் முகலாயர்கள், விஜயநகர மன்னர்கள், மராட்டியர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள பண்டைய நகரமாகும். இவ்வுறையூர் முற்காலத்தில் கோழி மாநகரம். இந்த உறையூரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கோழி மாநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சோழர்களினுடைய தலைநகரமாக இருந்த இந்த உறையூர் கோழி மாநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. திருச்சியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? திரிசீரபுரம். இப்போ தான் பார்த்தோம் திரிசீரபுரம், மீனாட்சி சுந்தரனார்னு பார்த்தோம். திரிசீரபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. கவின்மிகு கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்திய பொறியியல் சாதனைகளிலேயே மேம்பட்டு நிற்கும் இக்கல்லணை பண்டை தமிழரின் நீர் மேலாண்மை சிந்தனையின் சிகரமாகும். ஸோ வந்து கல்லணையை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சுற்றுலா தலங்கள்? முக்கொம்பு, ஊமையன் கோட்டை, புளியஞ்சோலை, பச்சைமலை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாயுமானவருக்கு ஞான நெறி காட்டிய மௌனகுருவும் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளரான வ.வே. சுப்பிரமணியமும் திருச்சி மண்ணில் தோன்றியவர்கள். அதாவது தாயுமானவர் எங்கே வந்து அந்த மலைக்கோட்டையில் தான் வந்து இருக்கக்கூடிய கடவுளை தான் வந்து பாடியிருப்பார். ஸோ தாயுமானவருக்கு அந்த ஞானம் கிடைத்த இடமும் வந்து மலைக்கோட்டை, திருச்சி தான். அதே மாதிரி தமிழினுடைய முதல் சிறுகதை எழுத்தாளர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழினுடைய முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் அப்படின்னா வ.வே. சுப்பிரமணியம். ஸோ இதுதான் அந்த மோசிக்கிறனார் தூங்கிட்டு இருக்கும்போது கவரி வீசின அந்த ஸ்டோரி இதில் இருக்கும். ஸோ அந்த அரசர் யார் அப்படின்னா சேரமன்னன். முரசுக்கட்டில் என்பது மன்னனை விட மேலான ஒன்று. அக்கட்டிலில் படுத்தால் மரண தண்டனை தான் என்பது கலைத்திருந்த என் சிந்தனை கேட்டவில்லை. ஸோ மரண தண்டனை தான் கிடைக்கும். பட் ஆனால் இந்த தமிழ் மீதும் புலவர் மீதும் இருந்த அன்பால் சேரமான் இரும்புரை வந்து என்ன பண்ணுறாரு? அவருக்கு வந்து கவரி வீசுறாரு. அடுத்து இது ஒரு புறநானூற்று பாடல். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே. சான்றோராக்குதல் ஒவ்வொருத்தரோட கடன் என்ன? ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே. அம்மாவோட கடமை என்ன? சான்றோர்களாக்குதல் தந்தையினுடைய கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன். ஒரு கொல்லன்னா யார்? இந்த தங்க வேலை செய்யக்கூடிய கொல்லர் என்ன பண்ணுவார்? வேல் வடித்து. நன்னடை நல்கல் வேந்தரைக்கு கடனே. அதாவது நல்ல ஆட்சி செஞ்சு நடுக்கல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழக்கூடியது வேந்தரினுடைய கடமை. ஒளிருவாள் அஞ்சமம் முறுக்கி களீறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. காளையினுடைய கடன் வந்து களீறு எரிந்து பெயர்தல் தான் ஒரு காளைக்கு கடனே. ஸோ இந்த மாதிரி கடனேன்னு வரதெல்லாம் எந்த நூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க? புறநானூறு. ஸோ இது வந்து அங்கே இருந்ததே தான் அப்படியே வந்து ஒரு டயலாக் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. சோழன் நெடுங்கிளி உறையூரில் இருந்தான். சோழன் நலங்கிளியை பாடி பரிசு பெற்ற புலவரான இளந்தத்தனர் நெடுங்கிளியை நாடி சென்றார். ஸோ அதே பாயிண்ட் தான். சோழன் நலங்கிளியை பாடினவர் இளந்தத்தனார். அவர் எங்கே போகிறாரு? நெடுங்கிளியை பாட போகும்போதே இவர் வந்து ஒற்றன்னு சொல்லி சிறையில் அடைச்சிருவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி பாடினார்? நலங்கிளிக்கிட்ட பாடக்கூடியவர் தான் இளந்தத்தனார். நெடுங்கிளியை வந்து தேடி போகிறாரு. மோசிக்கிறனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல். மோசிக்கிறனார் பாடிய பாடல் புறநானூறு. பார்த்திங்கன்னா அதில் நிறைய வரும். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை. ஸோ இதில் எல்லாம் வந்து மோசிக்கிறனார் பாடிய பாடல்கள் வந்து இருக்குது. சோழருக்குரிய மாலை வந்து வேப்பம்பூ. பனம்பூ வந்து பார்த்திங்கன்னா சேரன். ஆத்திப்பூ தான் வந்து சோழருக்குரிய மாலை. வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன்.
அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. நலனுடைமையின் டேஸ் சிறந்ததென்று. நலனுடைமை அதாவது இளமையாக இருக்கிறத விட நோயுற்ற வாழ்வே வந்து சிறந்தது. அந்த நலனுடைமையின் நானு சிறந்ததென்று. அடுத்து கற்றலின் கற்றாரை. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததென்று. முன்பெருகளின் பின் பின் சிறுகாமை சிறந்ததென்று. அதாவது முன்னாடி கிடைச்ச செல்வத்தை பிற்காலங்களில் சேர்த்து வைக்கிறது தான் வந்து சிறப்பு. சரியா தவறா அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா நமக்கே வந்து ஏதாவது தெரியாத பாயிண்ட்ஸ் கூட நம்ம வந்து கற்றுக்கலாம். நலங்கிளியினுடைய தலைநகரம் உறையூர். இது வந்து ரைட் ஆன்சர். இந்த மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் வ.உ.சி. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்தது. அதுவும் ட்ரூ தான். ஆயுதம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மை குறிலையும் வந்து கொண்டிருக்கும். ஸோ இதோட வந்து இயல் 2 வந்து ஓவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.